ராயன் படத்தை அதிர வைத்த விஜயின் மாஸ் என்ட்ரி. தனுஷ் தன் 50வது திரைப்படமான ராயன் பட ரிலீஸில் பிஸியாக இருக்கின்றார். தனுஷின் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை. இருந்தாலும் வசூல் ரீதியாக கேப்டன் மில்லர் திரைப்படம் ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது. இதையடுத்து தன் அடுத்த திரைப்படத்தை விமர்சன ரீதியாகவும் வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளார் தனுஷ். அந்த வகையில் தனுஷ் தன் 50வது திரைப்படமான ராயன் படத்தை அவரே நடித்து இயக்கியுள்ளார். பாப்பாண்டி படத்திற்கு பிறகு தனுஷ் இயக்குனராக களமிறங்கி இருப்பதால் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. ராயன் திரைப்படத்தை தனுஷ் தானே நடித்து இயக்கியும் இருப்பதால் இப்படத்திற்காக தனுஷ் 45 முதல் 50 கோடி வரை சம்பளமாக வாங்கி இருக்கலாம் என கணிக்கப்படுகின்றது. வரிசையாக தனுஷின் படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்து வருவதால் படத்திற்கு படம் அவரின் சம்பளமும் உயர்ந்து வருகின்றது. ராயன் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை காட்சிகள் இருப்பதாலே இப்படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்திருப்பதாக தெரிகின்றது. ராயன் திரைப்படத்தினை பார்க்கும் பொழுது இப்படம் புதுப்பேட்டை வடசென்னை போல சம மாசான கேங்ஸ்டர் படமாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இந்த படத்தின் இடைவெளி காட்சியில் கோட் படத்தின் பாடலை போட்டு விஜய் ரசிகர்கள் மாசாக கொண்டாடியுள்ளனர். விசில் போடு பாடல் ரசிகர்களிடம் மாசான வரவேற்பெற்ற நிலையில் தியேட்டரிலும் ஆடி கொண்டாடி வருகின்றனர். விரைவில் கோட் படத்தினை திரையரங்கிலும் கொண்டாட ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர்.